ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையுண்டாகட்டும். தேவபிள்ளைகளே, இந்த நாளிலும் தேவனுடைய வார்த்தைகளோடு கூட நான் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்களா? எத்தனை பேர் மகிழ்ச்சியோடு இருக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. சரி தேவபிள்ளைகளே, இந்த நாளில் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு காரியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்து. இந்த வசனத்தை நான் ஒரு குறிப்பிட்ட சகோதரியிடத்தில் நான் எடுத்து பேசின ஒரு வசனம். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த சகோதரி என்னை அழைத்து, அவருடைய இல்லத்திற்கு என்னை அழைத்து என்னை ஜெபிக்க அழைத்திருந்தார்கள். அவர்கள் ஜெபிக்க அழைத்திருக்கும் போது நான் அவரிடத்தில் கேட்ட ஒரு காரியம், நீங்கள் சபைக்கு வராமல் இருக்கிறீர்களே, நீங்கள் ஆராதனைகளே கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி நான் கேட்டேன். அந்த மகள் நன்றாய் படித்த மகள், நல்ல ஒரு வருமானத்தை அவள் ஈட்டிக் கொண்டிருந்தால், அவருடைய வயதிற்கு அந்த வருமானம் மிக அதிகமான ஒரு வருமானம், அதிகமாய் அவர்கள் படித்திருக்கிறார்கள். அவர்கள் அந்த படிப்பு, அந்த லாஜிக்கல் திங்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த லாஜிக்கல் திங்கிங், அந்த படிப்பு அவர்களுக்கு கொடுக்கிற ஞானத்தை வைத்து ஆவிக்குரிய காரியங்களை அவர்கள் சந்தேகிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் என்னை அழைத்து அவருடைய இல்லத்தில் ஜெபிக்க அவர்கள் அழைக்கும் போது என்னிடத்துல ஒரு வார்த்தை சொன்னாங்க, பாஸ்டர், நான் உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லி தான் நான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருந்தேன், ஜோமான சொல்லி நீங்கள் வந்திருக்கிறீங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் மனம் விட்டு பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவளோடு கூட நான் பேசும்போது, நன்றாய் கவனிங்கள், இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போது அவர் என்னிடத்துல சொன்ன ஒரு காரியம், நான் எப்பொழுது ஜெபித்தாலும், என்னுடைய வீட்டில் நான் எப்போது முழங்கால் படிட்டு ஜெபித்தாலும், நான் ஜெபித்தாலும் உடனே நான் கண்ணை மூடி ஜெபிக்கும் போது எனக்கு முன்பாக ஒரு சர்ப்பம் வந்து விடுகிறது. அந்த சர்ப்பம் என்னோடு கூட வாய் திறந்து பேசுகிறது. அதான் எனக்கு நல்லா தெரியுது. ஒரு ஸ்னேக், ஒரு பாம்பை நின்றுது. நான் கண்ணை மூடி ஜெபம் பண்ணும்போது அந்த பாம்பு என் முன்னாடி இருக்கிறதா ஒரு டிவியில் நான் ஒரு ப்ரோக்ராம் பார்க்கறது போல தெளிவாக என் கண்களை மூடினாலும் ஒரு கனவு போல, ஒரு தரிசனம் போல அது எனக்கு தெரிகிறது. நான் எப்பொழுது ஜெபிக்க உட்கார்ந்தாலும் அந்த பாம்பு வந்து விடுகிறது, என்னோடு கூட பேசுகிறது அப்படின்னு அவங்க சொன்னாங்க. சரிம்மா, அது என்ன பேசுது அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். அப்போ அவர்கள் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ சபைக்கு போய் ஜெபித்தால்தான் உங்கள் இயேசு கேட்பாரா? நீ அங்கு போய் அவரை ஆராதித்தால்தான் அவர் ஏற்றுக்கொள்வாரா? அவர் தான் எல்லா இடத்திலும் இருக்கிறாரே, அவர் தான் எல்லா இடத்தையும் படைத்தவராயிற்றே. அதனால நீங்க வீட்டில் இருந்துக்கிட்டே நீங்க ஆராதனை நீங்க செய்து கொள்ளலாமே, உங்களுக்கு பாஸ்டர் ஒருத்தர் தேவையா? பைபிள் உங்க கையில இருக்கு, நீங்க பைபிளை வாசிச்சுக்கோங்க. பைபிள் உங்க கையில இருக்கு, நீங்களே உங்களுக்கு பிரசங்கம் பண்ணிக்கலாமே. நீங்க ஒரு சர்ச்சுக்கு தான் போய் பிரசங்கத்தை கேட்கணும், அல்லது உங்க பாஸ்டர் தான் ஜெபிக்கணும், நீங்க அங்கதான் போய் தேவனை ஆராதிக்கணும், இல்லைன்னா ஆண்டவர் இருக்க மாட்டாரா? அவர் சபையில தான் இருக்கிறாரா? உன் வீட்டுல உன் கூட இல்லையான்னு சொல்லி நான் ஒவ்வொரு முறையும் ஜெபிக்க முழங்கால் படி போடுறதெல்லாம் அந்த பாம்பு என்கிட்ட பேசுது, பாஸ்டர் இது என்னன்னு எனக்கு தெரியல, ஆனாலும் அந்த பாம்பு கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்கிட்ட சொல்றாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பாம்பு கேட்கறதுலயும் எனக்கு ஒரு நியாயம் தெரியுது. ஆமா, உண்மைதானே. ஏன்னா எனக்கு அடிக்கடி ஒரு சோதனை வருது, பாஸ்டர், நான் நிறைய படிச்சிருக்கிறேன், இப்போ இவ்வளோ படிச்சிருக்கிறோம், நம்ம கையில் நல்ல சம்பளம் வருது, நான் இந்த வயசுலேயே நான் சொந்தமாக ஒரு லேண்டு நான் வாங்கியிருக்கிறேன், அதில் நான் வீடு கட்ட போகிறேன், அந்த அளவுக்கு எனக்கு வருமானம் வருது. இவ்வளோ இருக்கும்போது நான் சபைக்கு தான் எனக்கு என்ன பெரிய மாற்றம் இருந்தது? ஆண்டவர் எனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்துட்டாரு, நான் வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணலாமேன்னு எனக்கு அந்த படிப்பு சம்பந்தமான அந்த உலக ஞானத்தின் ஒரு பெருமை எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். அவங்க வாயாலேயே அவங்களே அவங்கள பற்றி சொல்கிறாங்க. இந்த உலக ஞானத்தினுடைய பெருமை எனக்குள்ள வந்துகிட்டே இருக்கு பாஸ்டர். நான் அங்கதான் ஒரு பாஸ்டர் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் இந்த பைபிளை நான் கத்துக்கணும்னு இல்லை, நான் நல்லா தானே படிச்சிருக்கேன், வேதத்தை படிச்சா எனக்கு புரியுமே, இதுக்கு நான் மெனக்கிட்டு கிளம்பி ஒரு சபைக்கு நான் போகணுமான்னு சொல்லிட்டு எனக்குள்ள அந்த பாம்பு பேசுறது எனக்குள்ள அது தோணிக்கிட்டே இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, இந்த மகளிடத்துல சில வார்த்தைகளை நான் எடுத்து சொன்னேன், சில வேதத்துல நடந்த சில சம்பவங்களை நான் எடுத்து சொன்னேன். இப்பொழுது இந்த கோவிட் நிமித்தம் நாம் அநேகர் சபைக்கு வராமல் இருக்கிறோம். இந்த கொரோனா வந்திருக்கிறது. உலக நாடுகள் முழுதும் சபைகள் நடக்காமல் ஆன்லைன்ல நடத்துகிறார்கள், அல்லது சில ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், சபை ஜனங்களுடைய வீடுகளுக்கே சென்று அவர்கள் ஜெபம் நடத்தி விட்டு வந்து விடுகிறார்கள். இப்பொழுது புதிதாக ஒரு பரவலான ஒரு காரியத்தை நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். அதாவது வெள்ளிக்கிழமையிலிருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஆராதனைகள் நடத்தக்கூடாது,
என்று சொல்லி அரசாங்கம் நமக்கு சட்டம் கொண்டு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அதை அதை நடத்தக்கூடாது என்று சொல்லி அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். பிள்ளைகளே, இதனால் அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள், என்னிடத்துல நம்முடைய பிரான்ச் சர்ச்சில் ஜனங்க என்ன கேட்டாங்க, ஐயா நீங்க இங்க இருக்கிற பாஸ்டர் எல்லாருமே சண்டே சர்வீஸை அவங்க புதன்கிழமை நடத்துறாங்க, வியாழக்கிழமை நடத்துறாங்க, அந்த சண்டே சர்வீஸ் அவங்க செவ்வாய்க்கிழமை நடத்துறாங்க, அதே போல எல்லாரும் போறாங்க ஐயா, அதனால நீங்களும் வீக் டேஸ்ல சண்டே சர்வீஸ் நடத்தலாமே அப்படின்னு சொல்லி என்னிடத்துல அவர்கள் கேட்டார்கள். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், ஐ எம் ஃப்ரம் ஓல்டு ஸ்கூல் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன். என்னது? I am from old school. Hallelujah. நான் இந்த பழைய பள்ளியில் படிச்சுட்டு வந்ததுனால எனக்கு கொஞ்சம் அதில் உடன்பாடு இல்லாமா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எனக்கோ என்னுடைய ஊழியத்திற்கோ என்னுடைய விசுவாசத்துக்கோ எங்கள் பலிபீடத்தில் சபையில் ஊழியத்தில் இருக்கிற ஜனங்களுக்கோ இன்னும் அந்த அளவுக்கு ஒரு நெருக்கம் வரலை. அந்த அளவுக்கு நெருக்கம் வரும்போது நான் ஆராதனையை மாற்றி வைக்கிறேன். ஆனால் அது வரைக்கும் என்னால் முடிந்த மட்டும் நான் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மகளிடத்துல அந்த வார்த்தையை நான் சொன்னேன். அப்போ அவர்கள் சொன்னாங்க, சரி ஐயா. அப்போ அவரிடத்துல நான் ஒரு கேள்வியை கேட்டேன். பிள்ளைகளே, தேவன் 6 நாட்களையும் படைத்து 7வது நாளிலே ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று ஒரு வார்த்தை இருக்கிறது. 6 நாட்களையும் அவர் பரிசுத்தப்படுத்தினார் என்று வேதத்தில் இல்லை. 7வது நாளை விசேஷமாய் பரிசுத்தமாக்கினார். பிள்ளைகளே, அந்த 7வது நாள் வாரத்தினுடைய கடைசி நாளாகிய சனிக்கிழமை. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த நாள் வாரத்தினுடைய முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை. So ஞாயிற்றுக்கிழமை என்பது it is not a weekend, it is the beginning of the week. ஞாயிற்றுக்கிழமை என்பது நமக்கு வீக்கெண்ட் கிடையாது, வாரத்தினுடைய முடிவு கிடையாது. ஞாயிற்றுக்கிழமை என்பது வாரத்தினுடைய முதல் நாள். அப்போ நல்லா பாருங்க, ஆட்டோமேட்டிக்காவே நமக்கு என்ன வருகிறது என்றால், வாரத்தினுடைய முதல் நாளை நாம் தேவனுக்கு என்று கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருமானத்துல நம்முடைய ஒரு முதல் பங்கை கர்த்தருக்கு என்று தசம பாகமாய் கொடுக்கிறோம் இல்லையா? நமக்கு தேவன் நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், அந்த வேலை செய்யறதுக்கு நமக்கு நல்ல கை காலெல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அந்த வேலை செய்வதற்கான நல்ல பலத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, யோவான் 4வது அதிகாரத்தை நாம் எடுத்து வாசிக்கும் போது அதில் 46வது வசனத்துல இருந்து 54வது வசனம் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த ஒரு அற்புதத்தை குறித்த சம்பவம் அந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அதுல வேதம் சொல்லுகிறது, அவர் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின அந்த கலிலேயாவுக்கு திரும்பிய வரார். அந்த இடத்துல 2வது தடவையாக அவர் செய்கிற ஒரு அற்புதத்தை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. பிள்ளைகளை என்ன சொல்றது என்றால், அவரிடத்தில் ராஜானுடைய மனுஷர், ராஜா கிட்ட இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு விஐபி, அவருடைய மகன் வியாதிப்பட்டிருக்கிறார், மரண அவஸ்தையில இருக்கிறார். ஆனால் இந்த இயேசு இந்த இடத்துல வந்திருக்கிறார், இவர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி இவரை நம்பி அந்த ராஜாவிடத்துல வேலை செய்கிற அந்த மனுஷன் இயேசுவை தேடி கலிலேயாவுக்கு வந்திருக்கிறார். இவர் வருந்தி கேட்டுக்கொள்கிறார், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீ நிறைய அற்புதத்தை செய்திருக்கிறீங்க, நீர் தயவு செய்து எங்க வீட்டுக்கு நீங்க என்ன செய்யணும், என்னுடைய மகன் அவன் மரண அவஸ்தையில இருக்கிறான், அதனால நீங்கள் எங்க வீட்டுக்கு அவனை தொட்டு நீங்க அவனை சுகமாக்கணும் அப்படின்னு அவன் சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரு, நான் அற்புதம் பண்ணாதான் நீங்க நம்புவீங்களா? நீ விசுவாசத்தோட போ, உன் மகன் பிழைத்திருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அவனை போக சொல்லி விடுகிறார். இதுல ஹைலைட் பண்ண வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா பிள்ளைகளே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொன்ன மணி நேரம் 7ஆம் மணி நேரம். அதாவது யூதர்களுடைய கணக்குப்படி கரெக்டா மதியம் 1 மணிக்கு. அல்லேலூயா. மதியம் 1 மணிக்கு அவர் சொல்லுகிறார். அப்ப 7ஆம் மணி நேரம் இவர் திரும்ப பிரயாணப்பட்டு தன்னுடைய வீட்டுக்கு போகும்போது இந்த ராஜா மனுஷனுடைய வேலைக்காரன் எதிர்பட்டு ஓடி அவர் என்ன சொல்லுகிறார், உங்களுடைய மகன் பிழைத்திருக்கிறார், இது சந்தோஷமான செய்தி என்று சொல்லி ஓடி சொல்லும் போது இவர் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு, எப்போ அவ பிழைப்பு, அந்த ஜீவன் எப்ப திரும்ப அவனுக்கு வந்தது, இந்த அற்புதம் எப்ப நடந்தது என்று கேட்கும் போது நேற்று 7ஆம் மணி நேரத்தில் என்று சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நேற்று 7ஆம் மணி நேரத்தில் இது நடந்தது என்று சொன்ன உடனே இந்த ராஜாவின் மனுஷன் என்ன செய்கிறான், சிந்திக்கிறான். நேற்று 7ஆம் மணி நேரத்துல தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ போ, உன் மகன் பிழைத்திருப்பான்னு சொன்னாரே. அப்ப பிள்ளைகளே, நேற்று ஒரு வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்ட உடனே வீட்டில ஒரு அற்புதம் நடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இதே போல இன்னொரு சம்பவத்தையும் நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு 8வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசித்து பார்க்கும்போது பிள்ளைகளே,
மத்தேயு 8வது அதிகாரம் 5வது வசனம் முதல் 13வது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது நன்றாக கவனிங்கள். ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்த அந்த ஊரிலே ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்திலே நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபராக இருந்த அந்த 100க்கு அதிபதி அவனுடைய ஒரு வேலைக்காரன் என்ன செய்கிறாரு? இதே போலதான் வியாதியாய் கிடக்கிறார். நல்லா கவனிங்க, எனக்கு படிக்க நேரம் இல்லை, அதனால இதை நான் உங்களுக்கு சுருக்கமாய் சொல்லி விடுகிறேன். இந்த 100க்கு அதிபதி அவன் 100 பேருக்கு அதிபதியா இருக்கிறான். அவன் இயேசுவிடத்துல வந்து அவன் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, என்னுடைய சர்வன்ட், என்னுடைய வேலைக்காரன் வீட்டுல வந்து மரண படுக்கையில இருக்கிறான். நான் வந்து உங்களை தேடி வந்திருக்கிறேன். என் கீழே 100 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவர்களை வா என்றால் வருவார்கள், அவர்களை போ என்றால் போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு அதிகாரம் என்னுடைய கருத்துல இருக்கிறது. ஆனாலும் நான் உம்மை நம்பி வந்திருக்கிறேன். நீங்க என்னுடைய இல்லத்திற்கு வருகிற அளவுக்கு நான் அந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமானோ என் இல்லம் கொடுத்து வைக்கப்பட்டதோ கிடையாது, அல்லது நானே உம்மை தேடி வந்து உம்மை சந்திக்கிற அளவுக்கு நான் தகுதியுள்ளவனும் கிடையாது. நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்னால் போதும், என்னுடைய இல்லத்தில் இருக்கிற வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொல்லி சொன்ன உடனே ஆண்டவராக இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இஸ்ரவேலிலும் யார் பார்த்து சொல்றார்? தன் பின்னாடி திரளான ஜனங்கள் இருந்தார்களாம். அல்லேலூயா. நீங்க வேதத்திலே வாசித்து பார்த்தால் இருக்கும். அவர் திரும்பி அவர் பின்னடாக வந்து கொண்டிருந்த அந்த திரளான ஜனங்களை நோக்கி சொன்னார், இவர்கள் மத்தியிலும் சரி, இஸ்ரவேல் எங்கிலும் சரி, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நான் கண்டதில்லை, நான் பார்த்ததில்லை என்று சொல்லி, நீ உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சந்தோஷமா போன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு என்ன செய்யறாரு? அவனை அனுப்பி விடுகிறார். நல்லா கவனிங்க, இவன் வீட்டுக்கு செல்லுகிறான், அந்த வேலைக்காரன் சொஸ்தமாகிறார். இந்த 2 இடத்துல நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உன் இல்லத்துல அற்புதம் நடக்கணும்னா நீ இல்லத்துல மட்டும் ஜெபம் பண்ணா போதாது, அவரை தேடி ஒரு இடத்துக்கு வரணும். That is my point. Hallelujah. Hallelujah. நீங்கள் when you come and worship God here, நீங்கள் இந்த இடத்திலே வந்து தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து அவர் சாட்சி பெட்டி வைக்கப்பட்ட இடத்துல இருந்து தேவப்பிள்ளைகளே அந்த திரைச்சீலைகள் கிழிக்கப்பட்ட அந்த தேவனுடைய பிரசன்னம் இறங்குற அவருடைய தேவாலயத்திலே வந்து அவருடைய திருச்சபையிலே வந்து அவருடைய பலிபீடத்திலே வந்து அவர் உலாவுகிற இடத்திலே நீங்கள் வந்து தேவனை ஆராதிக்கும் போது, அல்லேலூயா, இந்த 100க்கு அதிபதி வெறும் ராகத்தோட தான் சொல்லல. அவன் சொல்லுகிற வார்த்தையை நீங்க கொஞ்சம் ராகத்தை போட்டீங்கன்னா அதை ஒரு பாடலாவே பாடிடலாம். அவனுடைய வார்த்தைகள் தேவனை துதிப்பதாக, தேவனை மகிமைப்படுத்துவதாக, தன்னை தாழ்த்துவதாக இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் 100க்கு அதிபதி சொன்ன வார்த்தைகளை வீட்டுல போட்டு ஒரு ராகத்தை போட்டு பாடுங்களேன், அது ஒரு வர்ஷிப் சாங்கா மாறிடும். ஏனென்றால் அந்த 100க்கு அதிபதி முதலாவது தன்னை தாழ்த்துகிறான், அதன் பின்பு அவரை உயர்த்துகிறான். அப்ப நல்லா கவனிங்க தேவப்பிள்ளைகளே, இந்த இடத்துல அவன் வெறும் பேச்சு நிமித்தம் தேவனை அவன் உயர்த்துகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம ராகத்தை சேர்த்து அந்த வார்த்தைகளோடு சேர்த்து அதை நம்ம சொல்லும் போது அதை பாடல் என்று சொல்லுகிறோம். இவன் ராகத்தை சேர்க்காமல் தேவனை அவன் மகிமைப்படுத்துவது கூட ஒரு வர்ஷிப் தான், அது கூட ஒரு ஆராதனை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். தன்னுடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி வந்து தன் இல்லத்திலே ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், தன் இல்லத்திலே ஒரு அதிசயம் நடக்க வேண்டும், தன் இல்லத்திலே ஜீவன் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்லி தன்னைத்தானே அவன் தேவப்பிள்ளைகளே தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே வந்து என்னிடத்திலே அதிகாரம் இருக்கிறது, நான் 100 பேருக்கு அதிபதியா இருந்தாலும் ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை சொன்னால்தான் என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். நான் 100 பேருக்கு அதிபதியா இருந்தாலும் சரி, நான் ஜெப ஆலயத்தை கட்டி கொடுத்திருந்தாலும் சரி, இந்த யூதர்கள் எல்லாம் என்னை மதித்து அவர்கள் என்னை செல்வாக்குடையவனாக அவர்கள் என்னை போற்றினாலும் சரி, என்னுடைய இல்லத்திலே அற்புதத்தை என்னால் செய்ய முடியாது. அதற்காக தான் உம்மை தேடி வந்திருக்கிறேன். நீர் ஒருவரே என் இல்லத்திலே அற்புதத்தை செய்ய முடியும், நீ ஒருவரே என் இல்லத்தினுடைய நிலைமையை மாற்ற முடியும், நீர் ஒருவரே உயிரை கொடுக்கக்கூடிய கர்த்தர் என்று சொல்லி அவன் தேவனை தேடி வந்தது நிமித்தம் அவன் இல்லத்திலே ஒரு அற்புதம் நடக்கிறது தேவப்பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மகளிடத்திலே நான் சொன்ன வார்த்தைகள் இவைகள் தான். நீ இல்லத்திலே ஜெபிக்கலாம், நீ இல்லத்திலே தேவனை ஆராதிக்கலாம், நீ இல்லத்திலே எல்லாவற்றையும் செய்யலாம். அது நல்ல ஒரு பழக்கம் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் தேவன் உன்னை தேடி வருவது உன் மீது வைத்திருக்கிற அன்பு நிமித்தம். ஆனால் நீ அவரை தேடி வருவது அவர் மீது நீ வைத்திருக்கிற
கனத்தையும் பயபக்தியும் மரியாதையும் அது வெளிப்படுத்துகிற ஒரு செயல். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீ உன்னை தாழ்த்துகிற ஒரு செயல். நான் அங்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, நான் இங்கு ஜெபித்துக் கொள்ளுகிறேன், நான் வசனம் வாசித்துக் கொள்ளுகிறேன், எனக்கு பாட தெரியும், நான் பாடிக்கொள்ளுகிறேன், எனக்கு கண்ணை மூடி ஆராதிக்க தெரியும், எங்க வீட்டுல கிட்டார் இருக்கு, எங்க வீட்டுல பியானோ இருக்கு, நாங்கள் வாசித்துக் கொள்ளுகிறோம். பிள்ளைகளே, அது எதுவுமே தவறு அல்ல. ஆனாலும் நீ தேவனை தேடி வருவது அது எதை குறிக்கிறது என்றால் உன்னுடைய தாழ்மையை குறிக்கிறது. உன் ஸ்தானத்தை விட்டு நீ இறங்கி வருவதை அது வெளிப்படுத்துகிறது. உன் பெருமையை நீ தூக்கி கீழே போடுவதை அது காண்பிக்கிறது. நீ தேவனை தேடி வருவதற்கு ஒரு தாழ்மை உனக்கு வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் என்னதான் என் இல்லத்திலே ஜெபித்தாலும், நான் என்னதான் என் இல்லத்திலே நான் ஆராதனை செய்தாலும் என் இல்லம் பலிபீடமாகாது. என் இல்லம் பரிசுத்தம், தேவன் இருக்கிற இடத்த அளவுக்கு அது பரிசுத்தமாகாது என்கிற ஒரு தாழ்மை நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்ச்சில் ஆண்டவர் இருக்கிறாரு, எங்க வீட்டுல கூட தான் ஆண்டவர் இருக்கிறாரு. இதுல என்ன பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு? நான் சர்ச்சுக்கு வந்தா தான் ஆண்டவர் இல்ல, அப்படிலாம் கிடையாது. எங்க வீட்டை நான் சுத்தமா தான் வச்சிருக்கேன். நான் ஒன்றும் பாவம் செய்யறது இல்லை. எங்க வீட்டுல நாங்க யாரும் குடிக்கிறது இல்லை. எங்க வீட்டுல நாங்க சினிமா பாக்குறது இல்லை. எங்க வீட்டுல நாங்க வீடியோ சிகரெட் குடிச்சு போடுறது இல்லை. எங்க வீட்டுல யாரையும் நாங்க யாருடைய வாழ்க்கையில நாங்க கெடுக்கல, நாங்க நல்லதானே இருக்கிறோம் என்கிற ஒரு சுய நீதி, ஒரு செல்ஃப் ரைச்சஸ்னஸ், அதாவது அவன் கண்களுக்கு அவன் சுய நீதிமானாய் காணப்படும் போது தேவனை தேடி வர மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. வீட்ல இருந்து ஃபங்க்ஷனுக்கு போவாங்க, கோவிட் வராது. வீட்ல இருந்து பார்க்குக்கு போவாங்க, கோவிட் வராது. வீட்ல இருந்து டி நகர் போவாங்க, கோவிட் வராது. வீட்ல இருந்து எல்லா இடத்துக்கும் போவாங்க, கோவிட் வராது. ஆனால் சபைக்கு வந்தா மட்டும் ஊர்ல இருக்கிற எல்லா கொரோனாவையும் அவங்கள தான் துரத்திட்டு வரோம். இது பேர் நம்பிக்கை கிடையாது, இது பேர் விசுவாசம் கிடையாது, இது பேர் தாழ்மை கிடையாது. தேவ பிள்ளைகளே, ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நான் நம்முடைய பிரான்ச் சர்ச்சில் இருக்கிற சகோதரி கிட்ட நான் ஒரு வார்த்தை சொன்னேன். நீங்க என்னிடத்துல சொல்லுகிறீர்கள், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை நீங்க வீக் டேஸ்ல வச்சுக்கோங்க பாஸ்டர்னு சொல்லுகிறீங்க. நான் அவரிடத்துல ஒரு வார்த்தை கேட்டேன். ஒரு முஸ்லிம் கிட்ட போயிட்டு வெள்ளிக்கிழமை நீங்கள் நடத்துகிற தொழுகையை புதன்கிழமை வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி பாருங்க. ஹல்லேலூயா. வெள்ளிக்கிழமை நீங்கள் நடத்துகிற தொழுகையை நீங்கள் வேற எந்த நாட்களை வேணா மாற்றி வைத்துக்கோங்க, நீங்க சொல்லி பாருங்க. மதிய நேரம் பிள்ளைகளே, ஒரு முறை என்னுடைய இல்லத்துல 2 முஸ்லிம்கள் வந்து என்னுடைய ரூம்ல வந்து ஒரு வேலை அவர்கள் செய்தார்கள், ஒரு கார்பெண்டரிங் வேலை. மதியமானது. சரி சார், நாங்க சாப்பிட்டுறோம், அதுக்கப்புறம் வேலை செய்யறோம்னு சொன்னாங்க. நான் சரி ஓகே சாப்பிட்டுருங்க. நான் சொன்னேன், இது இப்படி வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கோங்கன்னா அப்படி மாடியில ஃப்ரீயா உட்காந்துக்கோங்கன்னு சொன்னேன். அவங்க வீட்டுக்குள்ளேயே உள்ள மாடியிலே இல்லை. கொஞ்ச நேரத்துல நான் கிச்சன்ல இருந்து நான் பார்க்கும்போது ஏதோ ஒரு தலை மேலே கீழே போய்கிட்டு இருக்கு. என்னுடைய கிச்சன் விண்டோல இருந்து பார்த்தா தெரியும். என்னடா அது, யார் இது மேலைக்கு யாரோ குனிஞ்சு நிமிர மாதிரி இருக்கே, இவங்க சாப்பிட போனது எங்க காணுமே அப்படின்னு போயிட்டு நான் எங்க டோர்ல இருந்து கொஞ்சம் எட்டி பார்க்கும்போது தேவ பிள்ளைகளே, அந்த குறிப்பிட்ட மணி நேரத்துல அவர்கள் கிட்ட இருந்த ஒரு துணியை போட்டுட்டு இந்த வழிபடத்தை நேரா நோக்கி, இது கிறிஸ்டியன் வீடா, இது முஸ்லிம் வீடா, இது ஹிந்து வீடா, அதை பத்தி அவங்களுக்கு கவலை இல்லை. அந்த நேரம் வந்தது, அவங்க 2 பேரும் முழங்கால் பண்ணிட்டு அவங்க என்ன செய்வாங்க, அந்த துவா, அந்த அவர்கள் செய்கிற அந்த பிரயரை அவங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் புல்லரித்து போனேன். இப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் நம்மிடத்தில் இல்லையே என்று சொல்லி நான் மிகவும் கலங்கி போனேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு முறை பூனேக்கு நான் ட்ரெயின்ல ஊழியத்துக்காக போய்கிட்டு இருக்கேன். அப்போ நான் என்ன செய்தேன், சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு திரும்ப வரும்போது ஒரு தம்பி என்ன செய்தாரு, யாரையும் போக விடாம தன்னுடைய 2 கைகளால் அந்த பாத்வே, ட்ரெயின்ல சின்னதா ஒரு பாத்வே இருக்கும் பாருங்க சைட்ல, அந்த இடத்துல கரங்களையும் கால்களையும் வைத்துக் கொண்டு அவர் நின்று கொண்டிருக்கிறார். நல்லா ஒரு வாட்ட சட்டமா இருக்கிறார். எல்லாரும் பின்னாடி லைன்ல நிக்கிறாங்க. நான் நினைச்சேன், சரி யாரோ ஏதாவது லக்கேஜ் ஏதாவது வைக்கிறாங்க போல, யாரோ செட்டில் ஆகுறாங்க போல, அதனால வெயிட் பண்றாங்க போல. நான் பார்த்தா, நான் ஏன் நிக்கிறீங்க, போக வேண்டியதானே, போங்க, இடம் விடுங்க, நானாவது போறேன்னு சொன்னா அந்த தம்பி என்ன சொல்றார், இருங்க ஒரு 5 நிமிஷம் இருங்க, யாருமே போகக்கூடாது. ஏப்ப போகக்கூடாது எட்டி பார்த்தா அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு துணியை போட்டு அவருடைய முஸ்லிம் யாரோ ஒருத்தர் என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல தொழுகை நடத்திட்டு இருக்கிறார். ரன்னிங் ட்ரெயின், இட்ஸ் அ ரன்னிங் ட்ரெயின். அது ஓடிக்கொண்டிருக்கிற, அது நகர்ந்து கொண்டிருக்கிற ஒரு ட்ரெயின் பிள்ளைகளை, போய்கிட்டு இருக்கிற ஒரு ஸ்டாப் கூட கிடையாது. இத்தனை பேர் நிக்கிறாங்க. அவங்கள பத்தி அவன் கவலைப்படல. அவங்க முடிச்சாதான் நீங்க போகணும் அப்படின்னு அவன் சொல்லிட்டான்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க அந்த டைமை நீங்க அவங்களுக்கு மாத்த சொல்லுங்க. நீங்க மத்தியான நேரத்துல இப்ப பண்றீங்களே இந்த தொழுகை, இது நீங்க ஈவினிங் வச்சுக்கோங்க ஒரு 5 மணிக்கு, நீங்க காலையில ஒரு 11 மணிக்கு வச்சுக்கோங்க. நீங்க மாற்ற சொல்லி பாருங்க. மாத்துவாங்களா? இல்லை. இந்துக்களுக்கு என்று விசேஷித்த நாட்கள் இருக்கிறது. பௌர்ணமி இருக்கிறது, அல்லது அமாவாசை இருக்கிறது, அல்லது இந்த அநேக முக்கியமான நாட்கள் இருக்கிறது. நல்ல நேரம் இருக்கு, கெட்ட நேரம் இருக்கு, இப்படி அநேக நேரங்கள் இருக்கிறது. இதை நீங்கள் மாற்ற சொல்லி பாருங்கள். அல்லேலூயா. நீங்கள் அவர்களிடத்திலே போயிட்டு, நாளைக்கு நல்ல நேரத்துல என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், அதனால இந்த லாக்டவுன் போட்டுக்கிறாங்க, இந்த நல்ல நேரத்தை நீங்க மறுநாள் வச்சுக்கோங்க, நீங்க சொல்லி பாருங்க. அது எப்படி அந்த நல்ல நேரம் மறுநாள் மாற முடியும்? இது இப்படின்னா எப்படிதான் அப்படின்னு சொல்லி அவர்கள் ரூல்ஸ் பேசுவாங்கல்ல, பேசுவாங்களா மாட்டாங்களா? அதே பிள்ளைகளே, என் தேவனுடைய ஆராதனை நாள் மட்டும் நான் மாத்திக் கொள்ளணுமா? அல்லேலூயா. அவர் பரிசுத்தப்படுத்தின ஒரு நாள், அவர் உயிர்த்தெழுந்த ஒரு நாள், அந்த மகிமையின் நாளை நான் மாற்ற வேண்டுமா? முடியாதுன்னு சொல்லிட்டேன். நான் மாற்ற மாட்டேன். நான் ஒரு மதவாதி கிடையாது பிள்ளைகளே. ஆனாலும் நீங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செய்து கொண்டு ஊழியத்தை எப்படி வேணாலும் மாற்றி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன சட்டம் போட்டுக் கொண்டிருந்தாலும் வேதம் மாறாததே பிள்ளைகளே. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க முஸ்லிம் கிட்ட போய் வெள்ளிக்கிழமை தொழுகைய ஸ்டாப் பண்ணிட்டு சனிக்கிழமை வச்சுக்க சொல்லுங்க, சண்டே வச்சுக்க சொல்லுங்க. அல்லது இந்த இந்துக்களுடைய முக்கியமான விசேஷித்த நாட்களை நீங்க வேற ஏதாவது ஒரு நாள்ல மாற்றி வச்சுக்க சொல்லுங்க. அதன் பின்பு நான் என்னுடைய நாளை நான் மாற்றிக் கொள்கிறேன். நான் இன்னைக்கு தான் வருவேன், முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா ஆன்லைன்ல அட்டெண்ட் பண்ணுங்க. மற்ற நாள் அது ஞாயிற்றுக்கிழமை ஆகாது. புதன்கிழமை தான், ஞாயிற்றுக்கிழமை தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுடைய திருமண நாளா இருக்கட்டும், உங்களுடைய பர்த்டேவா இருக்கட்டும், அன்னைக்கு நீங்க என்னதான் இருந்தாலும், அன்னைக்கு நீங்க கேக் வெட்டாம, அன்னைக்கு நீங்க ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடாம, அன்னைக்கு ஒரு கிஃப்ட் நீங்க வாங்காம, ஒரு நாள் 2 நாள் தள்ளி நீங்க கேக் வெட்டினாலும் சரி, நீங்க கிஃப்ட் யாராவது உங்களுக்கு கொடுத்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் வராது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க 25ஆம் தேதி டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு, இன்னைக்கு கிறிஸ்துமஸ் வேண்டாம், நம்ம 26ஆம் தேதி வச்சுக்கலாம்னு சொன்னாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் வராது, அந்த உணர்வு வராது. அல்லேலூயா. இனிமேல் 1ஆம் தேதி நம்ம நியூ இயர் சர்வீஸ் ஆரம்பிக்க வேண்டாம், ஏன்னா 1ஆம் தேதி நம்ம எல்லாரும் டயர்டா இருப்போம். இனிமேல் 2ஆம் தேதி நியூ இயர் சர்வீஸ் சொன்னா யாராவது வருவாங்களா? இல்லை. அந்த நாள் என்றால் நியமிக்கப்பட்டது, அதற்காகத்தான். அதை யாராலையும் மாற்றக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால தேவனையும் அவருடைய திட்டத்தையும் அவருடைய சித்தத்தையும் அவருடைய நோக்கத்தையும் அவருடைய வேத வார்த்தையும் பிள்ளைகளே, அவருடைய சகல நேரத்தையும் காலத்தையும் சமயத்தையும் நமக்கென்று நம்முடைய ஞானத்திற்கு ஏற்ப நம்முடைய காலத்திற்கு ஏற்ப மாற்றி கொண்டிருப்பது அவருடைய சித்தம் அல்ல, அவருக்கு பிரியம் அல்ல. அது நமக்கும் நன்மை அல்ல, நமக்கும் ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கு நீங்கள் ஜெபிக்கிற ஜெபங்கள், இங்கு நீங்கள் தேவனை நோக்கி செய்கிற விண்ணப்பங்கள், இங்கு நீங்கள் செய்கிற உங்களுடைய ஆராதனைகள் என்ன செய்யும்? ஆண்டவருக்கு அற்புதத்தை செய்யாது, பரலோகத்தில் அற்புதத்தை செய்யாது. அவருக்கு அற்புதம் தேவையில்லை, ஆனால் உங்க இல்லத்துல அற்புதத்தை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. என்னதான் தேவன் நம்மை தேடி இல்லத்துக்கு வந்தாலும் நீங்கள் அவரை தேடி வரும்போதுதான் உங்க இல்லத்துல அற்புதம் நடக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வெறும் தேவனோடு மாத்திரம் வீட்டுல உறவு வைத்துக் கொண்டால் போதாதே பிள்ளைகளே, ஒரு சபையாக, ஒரு குடும்பமாக நமக்குள் ஒரு ஒட்டு உறவு இருக்க வேண்டும். நாம் சேர்ந்து ஜெபிப்பது வேற, நீங்க வீட்டுல ஜெபிப்பது வேற, தனியா ஜெபிப்பது வேற பிள்ளைகளே. ஹல்லேலூயா. அந்த சோஷியலைசிங், அந்த ஸ்பிரிச்சுவல் சோஷியலைசிங் நம்முடைய ஆராதனை, நம்முடைய ஊழியத்துல எல்லா சபையிலும் அது இருக்க வேண்டும். சத்ரு இந்த கொரோனா பயன்படுத்தி ஜனங்களுக்குள் பயத்தை கொடுத்து அவன் சபைக்கே வரவிடாம அவங்களை தடுத்துக்கிட்டே இருக்கிறான். ஐயோ அங்க போனா கொரோனா வந்துரும், அங்க போனா நமக்கு வீட்டுல பாதிப்பு வந்துரும் சொல்லி பயப்படுகிற கிறிஸ்தவர்கள் கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நாங்கள் போகாத இடம் இல்லையா? நாங்கள் செல்லாத இடம் இல்லையா? எங்களுக்கு கொரோனா வந்துச்சா? கர்த்தர் எங்களை காத்துக்கொள்ளவில்லையா? எங்க பிள்ளைகளை கர்த்தர் காத்துக்கொள்ளவில்லையா? இந்த சபை ஆராதனைக்கு விடாமல் தொடர்ந்து எவ்வளவு பேர் இங்க வந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை தேவன் காத்துக்கொள்ளவில்லையா? அவர்களை காத்துக்கொள்ள மாட்டாரா? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இங்க என்ன இல்ல? விசுவாசம் இல்ல. யார்கிட்ட இருந்து அந்த விசுவாசம்? இந்த இஸ்ரவேலிலே ஒருவரையும் இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் காணவில்லையே. அவர் பின்னலாக திரளாய் ஜனங்கள் வந்து கொண்டிருந்தாங்க, ஆனா அவர்கள்கிட்ட கூட அந்த விசுவாசத்தை அவர் பார்க்கல. அந்த ஒரே ஒரு 100க்கு அதிபதி கிட்ட அவர் பார்க்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த விசுவாசம் இன்னைக்கு நம்ம நிறைய கிறிஸ்தவங்க கிட்ட இல்ல. சர்ச்சுக்கு போனா நமக்கு பாதிப்பு வந்துடும், சர்ச்சுக்கு போனா எல்லாரும் வருவாங்க, அந்த மாஸ்க் போடாம இருப்பாங்க, சர்ச்சுக்கு போனா நம்முடைய குடும்பத்துல ஏதாவது நோய் வந்துடும். பிள்ளைகளே,
அந்த விசுவாசம் அந்த இடத்துல இல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லிட்டு நாங்க ஆராதனை நடத்தாம நாங்க இருக்க முடியுமா? இந்த வார்த்தை சொல்லிட்டு சபை நடத்தாம ஊழியத்தை செய்யாம நாங்க இருக்க முடியுமா? ஒரு நாள் இல்லை. இதே பிள்ளைகளை அந்த முதல்ல தன்னுடைய ராஜாவின் மனுஷன் ஒருத்தன் வரான் பார்த்தீங்களா, அவனை தெரியுமா, வேதத்துல ஒரு வார்த்தை இருக்கு, அதை நீங்க வாசிங்கன்னா நல்லா இருக்கும். அது ஒரே ஒரு வசனத்தை வாசிட்டு நான் முடிச்சிடுறேன். 4வது அதிகாரத்துல எனக்கு அந்த வார்த்தை ரொம்ப பிடிக்கும். 50வது வசனம், யோவான் 4வது அதிகாரம் 50வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் என்று வேதத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவன் இயேசு சொன்ன வார்த்தையை என்ன செய்தானா? நம்பி போனானா. அவன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி வீட்டுக்கு போனான். பிள்ளைகளை இன்னைக்கு இயேசு வார்த்தையை அல்லது இயேசு அவருடைய வல்லமையை நம்பி சபைக்கே வர மாட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு அவரை நம்பி அங்க வந்தா நிச்சயமா கர்த்தரை பார்த்துக் கொள்வார். அங்க போனா கர்த்தரை பார்த்துக் கொள்வார். அதெல்லாம் ஒண்ணும் வராது. ஏங்க 2 பேஷண்ட் இருக்கிறாங்க, ஐயா இருக்கிறாரு, நம்முடைய அம்மா இருக்கிறாங்க, வயதானவங்க இருக்கிறாங்க, சிறு குழந்தைங்க இருக்கிறாங்க, ஆண்டவரை நம்பி இருக்கிறாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எந்த கொரோனாவாவது எந்த ஏதாவது ஓகே, ஸ்டார்டிங்ல அந்த சட்ட திட்டத்துக்கு தான் நாம் கீழ்ப்படிந்தோம் தவிர கொரோனாக்கு நம்ம என்னைக்குமே பயப்படல. ஏனென்றால் நம்மை காத்துக்கொள்ள கர்த்தர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்குமே கொரோனா போல பலவிதமான அந்த என்ன சொல்றது எல்லாமே வந்துச்சு. கொரோனா வருவது போல எல்லாமே வந்தது இல்லையா? அறிகுறிகள் எல்லாமே வந்தது, எல்லாருக்குமே வந்தது. எல்லாருமே பயந்தோம். ஒருவேளை எனக்கு கொரோனா வந்துருச்சோ, எனக்கு டேஸ்ட் தெரியலையே, என்னால ஸ்மெல் பண்ண முடியலையே இல்லையா? எல்லாருக்குமே அந்த பயம் வந்துச்சு. ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் உங்களை காத்து கொண்டார். உண்மையாலுமே நான் சொல்றேன், தேவனுக்கு பலிபீடத்துல நான் நன்றி சொல்றேன். இந்த 2.5 வருஷத்துல நம்முடைய ஊழியத்துல கொரோனா கர்த்தர் யாருக்குமே வரவிடாம பார்த்துக்கிட்டேன். ஹல்லேலூயா. அதுக்கு நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நம்ம தொடர்ந்து அவரை தேடணும். பிள்ளைகளை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனைக்கு வர முடியலையா? சும்மா இருக்கிற நேரத்துல பலிபீடத்துல வந்து காலை வச்சு மிதிச்சுட்டு அவரை பார்த்து கும்பிட்டுட்டு போங்க. அது என்னது? மரியாதை, கனம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால பிள்ளைகளே, சபைக்கு வந்தால் தான் இல்லையா? சபைக்கு வரலன்னா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும். ஆனால் there is a difference. ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அந்த வித்தியாசத்தை நீங்க காமிச்சுக்கிட்டே இருக்கணும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லாரை விட வித்தியாசமானவர், அவர் உயர்ந்தவர் என்பதை உங்க செயலாலும், உங்க வார்த்தையினாலும், உங்க பயத்தினாலும், உங்களுடைய பக்தினாலும், உங்களுடைய கிரியைகளினாலும் நீங்கள் காண்பித்துக் கொண்டே இருக்கும்போது, யாத்திராகமம் 34:10, அவர் செய்கிற வித்தியாசத்தை உங்களுடைய ஜனங்கள் காண கர்த்தர் செய்வார். ஒரு ஆமென் சொல்ல பார்க்கலாம். ஹல்லேலூயா. வாழ்க்கையில் நான் செய்ய போகும் பெரிய காரியத்தை உன் ஜனங்கள் காண்பார்கள், உனக்கும் அவர்களுக்கும் நான் செய்கிற வித்தியாசத்தை உன் ஜனங்கள் காண்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். பிள்ளைகளை அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். நிச்சயமாக அந்த வித்தியாசத்தை அவர்கள் காண்பார்கள். நீங்கள் வித்தியாசத்தை காண்பிக்கும் போது, நெகட்டிவான வித்தியாசத்தை தான் நிறைய பேர் காமிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, பாசிட்டிவான வித்தியாசத்தை நீங்க காமிக்கணும். தேவன் எனக்கு முதன்மையானவர், நான் தேவனை நம்பி இருக்கிறேன் என்பதை வெறும் வார்த்தையில சாட்சியில சொல்லக்கூடாது, செயல்ல, கிரியையில காண்பிக்க வேண்டும். பிள்ளைகளை, ஏனென்றால் செயல்பாடு இல்லாத, கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது செத்து போன விசுவாசம் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஹல்லேலூயா. நீங்க எல்லாம் விசுவாசிச்சு தேவனை நம்பி தான் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறீங்க. நம்ம சர்ச்சுக்கு போலாம், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எனக்கு கொரோனா வராது, அவங்க என்னதான் சொல்லுவாங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், என்னால் அங்க போய் தேவனை ஆராதிக்காமலாம் இருக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் மனுஷனை நம்பி வரவில்லை, நீங்கள் என்னை நம்பி வரவில்லை, நீங்கள் ஆராதிக்கிற தேவனை நம்பி வந்திருக்கிறீர்கள். அவன் எப்படி தேவனை நம்பி வீட்டுக்கு போனானோ, இன்னைக்கு நீங்க எல்லாரும் தேவனை நம்பி வீட்டுக்கு போங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.